போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான அரசின் இடைவிடாத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நாடு முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும், இந்தியாவை போதைப்பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதே அரசின் முக்கிய நோக்கமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் டில்லி என்சிஆர் பகுதியில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் செயல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அமித் ஷா தெரிவித்துள்ளார். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் தில்லி போலீசார் இணைந்து நடத்திய விசாரணையில் 5 பேர் கொண்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்டது. அவர்களிடம் இருந்து 27.4 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தம்பெட்டமைன், கோகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசாருக்கும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் அமித் ஷா பாராட்டு தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் நெட்வொர்க்குகளை முறியடிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பை உறுதியாக செயல்படுத்த மத்திய அரசு புதிய திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.